ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமா முனிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீரமா முனிவர் தேம்பாவாணி வந்து ஏற்றியிருப்பார். ஸோ தேம்பாவாணி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு நியூ சிலபஸ் 2025 உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது நம்ம பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே 2 கிளாஸ் வந்து டெஸ்ட் நம்பர் 6க்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இப்போ பார்க்கக்கூடியது வந்து வீரமாமுனி வருது பார்க்குறோம். ஸோ அவரோடது வந்து எதில் கவர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ புக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட் எடிஷனில் இருக்கக்கூடிய 10th தமிழில் வந்து உங்களுக்கு தேம்பாவாணி கவர் ஆகுது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 212 பேஜ் நம்பரில் உங்களுக்கு இந்த டாபிக் கவர் ஆகுது. அடுத்தது பார்க்கக்கூடிய 3 இது பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3மே வந்து உங்களுக்கு ஓல்டு எடிஷன் தான். ஸோ 8th ரெண்டு ஸ்டாண்டர்டில், அதாவது 8th 2 டேர்மில் உங்களுக்கு கவர் ஆகுது. அதே போல் வந்து 12th ஓல்டு எடிஷன் புக்கில் உங்களுக்கு தேம்பாவாணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நியூ புக்கில் கவர் ஆகிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ தேம்பாவாணி அதை எழுதுனது வந்து வீரமா முனிவர். இப்போ நம்ம இதில் ஒரு கண்டென்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தேம்பாவணி அப்படிங்கிற நூலை பற்றின சிலபஸ் கிடையாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் வீரமா முனிவர் பற்றி. ஸோ அப்போது நம்ம எந்த அளவுக்கு வீரமா முனிவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து நீங்கள் அதை தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வீரமா முனிவர். இங்கே பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா நூல் வெளியில். ஸோ அவரை பற்றின நியூஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன், அவருக்கு சிறப்பு பேர் என்ன, எத்தனை நூல் எழுதியிருக்காரு, எந்த இதில் இருந்து எழுதியிருக்காரு, ஸோ அவர் எழுதின நூல்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, எதுக்கு வந்து பரிசு பெற்ற நூல் அப்படின்னு பார்க்கணும். அதே போல் எதுக்கு வந்து விருது பெற்ற நூல்கள் எது எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எந்தெந்த நூல்கள், இவர் தமிழுக்கு என்னென்ன பணியாற்றிருக்காரு, எங்கேருந்து வந்திருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, எதனால் இவரை வந்து நம்ம இவ்வளோ பெருமையாக வந்து பேசுகிறோம், இந்த சிலபஸில் கொடுத்துருக்க அளவுக்கு இவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது, இவர் என்ன தொண்டு ஆற்றியிருக்காரு தமிழுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிலபஸில் அவரோட ஒர்க்கு என்ன ப்ரிஸ்கிரைப்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்களோ அதையுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வீரமா முனிவர். அதாவது அந்த ஆசிரியர் அப்படின்னா அந்த ஆசிரியரை பற்றின பயோகிராஃபியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் லெசனுக்குள்ளே வரலாம். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னா, இப்போ இது இந்த பாடல் வரிகள், அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதே போல் அந்த வரிகளை முதற்கொண்டு நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ நம்ம வரிகளை மனப்பாடம் செய்யணும்னு தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டான்ஸாக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்பயுமே சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 10th மெமரி போயமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த பாட்டு அப்படி இந்த ஸ்டான்ஸாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த ஸ்டான்ஸாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்து மொத்தம் 5 ஸ்டான்ஸாஸ் 5 பத்திகள் வந்து கொடுத்துருக்காங்க, பேராகிராஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டான்ஸால் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைனை கேட்டு இது யாரோடது அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த வரிகள், அதே போல் சொல்லும் பொருளும் பார்க்கணும். அதே போல் இப்போ இந்த ஸ்டான்ஸாக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம், என்ன மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுவுமே பின்னாடியே பாடலின் பொருள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்கறது வந்து நம்ம லைனுக்கு மிஸ்ஸிங்காக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த பாடலின் பொருளில் இதில் ஏதாவது ஒரு வேர்டை வந்து மிஸ்ஸிங்காக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கோடிட்டங்களை நிரப்புங்க அப்படிங்கிறதுலையுமே வந்து நிறைய லெசன்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம். அவன் என்ன எங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸ்பிளனேஷனில் இருந்து தான் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணி அப்படியே அந்த பாயிண்ட் வந்து கீழே இருக்கும், அதை நம்ம அப்படியே ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்லும் பொருளமாக கவனமாக பார்க்கணும். அது இல்லாமல் அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம், இந்த இதோட பொருள் என்ன, இந்த ஸ்டான்ஸோட பொருள் என்ன, அதுக்கப்புறம் வீரமா முனிவரை பற்றி நம்ம பயோகிராஃபி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீரமா முனிவர். ஸோ நுழைய முன்னில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பசுந்தங்கம் புதுவெள்ளி அதே போல் மாணிக்கம் மணி வைரம் யாவும் ஒரு தாய் கீழிலை. இந்த இதில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிறதே ஒரு கிறிஸ்தவ நூல். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், இல்லை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி தோன்றின யோவான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பற்றி பாடினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்தவ நூல். ஏன்னா வீரமா முனிவரே யார் அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர். அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக தமிழகத்துக்கு வந்தவர். ஸோ அதனால் தமிழ் மொழியில் கிறிஸ்தவ மதங்களை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடான நூல்களை, அந்த மதத்துக்குரிய கொள்கைகள், அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதை பற்றி எழுதுனது தான் இந்த தேம்பாவணி. தமிழில் தலைப்பு இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தது.
சரி, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த ஸ்டான்ஸால் என்னென்ன சொல்ல வராங்க, என்னென்ன கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி தோன்றியவர் யார் அப்படின்னா திருமுழுக்கு அப்படிங்கிறத அவங்கள டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி மாதிரி. அப்போ யார் தோன்றினாங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடினா யோவான் அப்படிங்கிறவர் தோன்றியிருப்பார். ஸோ அந்த யோவானுக்கு வீரமாமுனிவர் இந்த பாடல், இந்த செய்யுள்ள, இந்த நூலில் வந்து என்ன பெயர் சொல்லியிருப்பார் அப்படின்னா அருளப்பன் அப்படின்னு அவரை வந்து குறிப்பிடுறாரு. யோவானை தான் இவர் இந்த செய்யுள் வடிவத்தில் அருளப்பன் அப்படின்னு பெயரை மாற்றி வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிந்து ஸோ ஏசு கிறிஸ்து வந்து பிறக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த அறிவிப்பு முதல்ல வந்து தெரிய வந்தது இவருக்கு தான். ஸோ இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பின்னாடி ஏசு வந்து பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பிறப்புக்கும் காரணம் இருக்குல்ல, அந்த மாதிரி யோவானோட பிறப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருளப்பனோட பிறப்பின் காரணம் ஏசு கிறிஸ்து வருகையை வந்து முன்கூட்டியே வந்து மக்களுக்கு அறிவிக்கிறது. அதுதான் வந்து இவரோட பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாக கருதப்படுவங்க யார் அப்படின்னு பார்த்தா அருளப்பன். ஸோ யோவான் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வீரமாமுனிவர் என்ன பெயர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கருணையன் அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அவர் அருளப்பனும் கூப்பிடுறாரு, அதே போல கருணையன் அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுறாரு. இந்த கருணையன் அப்படிங்கிறது தூய தமிழ் பெயரா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ கருணையன் அப்போ என்ன கருணை? ஸோ கருணை நிறைந்தவன். எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரோ அதே போல இவரும் வந்து கருணை நிறைந்தவன். அவரோட தாயார் யாருன்னா எலிசபெத் அம்மையார். யாரோட தாயார்? கருணையனோட தாயார் வந்து எலிசபெத் அம்மையார். அந்த எலிசபெத் அம்மையார் வந்து இறந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே, அந்த கருணையனா இருக்கட்டும், அவங்களோட தாயார் எலிசபெத் அம்மையார், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு கானகத்துல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய தாயார் வந்து இறந்துடுறாங்க, எலிசபெத் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்க இறந்ததை வந்து அவரால் தாங்கிக்க முடியல. இதுக்கு மேலே நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில் எல்லாமே போயிருச்சு, நான் வந்து இப்போது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவர் வந்து ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டு இவரோட புலம்பல் இருக்குது, அழுகை இருக்குது. ஸோ புலம்புறாரு, அழுது தள்ளுறாரு. ஸோ அந்த புலம்பலை தான் இந்த பாடலாக வந்து வீரமாமுனிவர் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் அவர் வந்து வருத்தப்படுறாரு, ஸோ அவரோட வருத்தத்துக்கு எதெல்லாம் வந்து வருந்தது, ஸோ எதெல்லாம் வந்து சொல்லி அவர் வருந்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த 5 ஸ்டான்ஸை வந்து நம்மளுக்கு இப்போ இந்த 10th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அது. இறங்கியாலும் கருணையனுக்கு இறங்கும் இயற்கை. ஸோ இயற்கை வந்து அவருக்கு எந்த மாதிரி ஒரு 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 தெம்பு கொடுக்குது, எப்படி வந்து அவருக்கு ஒரு துணையாக நிற்குது இயற்கை அப்படிங்கிறத இந்த பாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலிசபெத் அம்மையாரின் அடக்கம், கருணையனின் கண்ணீர். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 இது கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 இப்போ சேக்கை அப்படின்னா அதுக்கான பொருள் படுக்கை, அதே போல் யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தனா பயனுள்ள. வரிகளை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் பூக்களை குவித்து பூவே புறவோடு காக்கென்று அம்பூஞ்சேர்க்கையால். இப்போ இந்த வரிகளுக்கான பொருள் என்ன? பூக்களை குவித்துனா பூ மலர்களை வந்து குவித்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னோட கையை மலர் போல குவிக்கிறார். இப்படி கையை நம்ம வந்து வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு மலரின் மொட்டு சென்டரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ பூ போல தன் கையை குவித்து பூவே புரிவோடு காக்கின்றும் அப்படின்னா தன் அன்னையின் உடலை வந்து அவர் இப்போ உள்ள அடக்கம் பண்ண போறாரு. ஸோ மண்ணுக்குள்ள வச்சு இது பண்ண போறாரு. அதனால கையெடுத்து யாரை கும்பிடுறாருன்னா பூமி தாயை கும்பிடுறாரு. பூவே அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். ஸோ புரிவோடு காக்கின்றும் ஸோ அப்போ என்ன பண்ணணும், என்னோட அன்னையை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தமேட்டு என்னோட அன்னையோட உடலை வந்து யாரு தான் பாதுகாக்கணும், பூமி தாய் தான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லு. பூக்கையோடு குவித்து, பூவை கை போல, அதாவது கையை வந்து பூ போல குவித்து பூவே புரிவோடு காக்கென்றும் அம்பூஞ்சேக்கையால் பரப்பின் இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கை பிணித்ததொன்று ஆக இனிதிலும் அடக்கி வாய்ந்த. அப்போ தன்னோட அன்னை வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா வாழ்ந்த காலகட்டத்தில் அறநெறிகள் தவறாமல் வாழ்ந்திருக்காங்க. ஸோ எல்லா அறங்களையும் தனக்குள்ளே புதைத்து வைத்திருந்த தன் அன்னையை, அறநெறிகள் அந்த வழியில் வந்து நடந்த தன் அன்னையை வந்து நீங்கள் தான் இனிமேல் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை வந்து சொல்கிறாரு. இனிதனுள் அடங்கி வாய்ந்த ஆக்கையால் அடக்கி பூவோடு அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே. அப்போ என்ன, அவங்க அன்னையை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வச்சு அந்த குழியில் வந்து வைக்கிறாங்க. வச்சு அதன் மேலே மண்ணை போட்டு இது பண்ணி அது மேலே மலர்களையும் தன்னுடைய கண்ணீரையும் ரெண்டையும் சேர்த்து அவன் வந்து பொழிகிறான். யாரு?
கருணையன் வந்து பொழியறான் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அழுங்கண்ணீர் பொழிந்தான். ஸோ பூவோடு சேர்த்து எதை வந்து பொழிகிறாங்க மேலே பூ மலர்களையும் தூவி, அதே போல் அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன் அன்னையை வந்து எலிசபெத் அம்மையார் வந்து அடக்கம் செய்யும் போது கருணையன் வந்து பூமி தாய்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டான், தன் அன்னைக்கு இருந்த குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தானா அறம். ஸோ அறத்தை யாவும் தன்னுள் புதைத்து வைத்துக்கொண்ட என் அன்னையை வந்து நீங்கள் வந்து இனிமேல் பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீரோட மலர் தூவி வணங்குறான் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அடுத்து பார்த்தோம்னா செகண்டில், அடுத்து இரண்டாவதுல வந்து வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராக்கி. தன்னோட தாய் வந்து எப்படி வந்து இருக்கும்போது வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தன் தாய் வந்து வாய்மையா, அதாவது உண்மையா இருந்திருப்பாங்க, பொய் கூறாமை, ஸோ நேர்மையான வழியில் செல்வது, இந்த மாதிரியான குணங்கள் வந்து தன் தாய்க்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களோட வாய்மையை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா மழைநீருக்கோட ஒப்பிடுறாங்க தன்னுடைய வாய்மையை. மழைநீர் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ அதே போல் தன் தாயும் வந்து தன் தாயின் வாய்மை அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும். எந்த ஒரு பொய் கூறாமை, தீய வழியில் செல்வது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இருக்கிறதுனால அது அவங்களோட வந்து மழைநீரோட ஒப்பிடுறாங்க. தாய்மணியாக மார்பில் தங்கியுள்ள குளிர்ந்து வாழ்ந்தேன். அப்போது தன் தாய்க்கு வந்து கழுத்தில் எப்படி ஒரு மணிமாலை வந்து அணிஞ்சிருப்பாங்களோ அதே போல் நானும் அவங்களோட மார்பில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு துன்பமும் என்னை தீண்டாமல் நேர்வழியிலே என்னையும் வந்து கொண்டு சென்றாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தூய்மணியாக தூவும் தூளியில இளங்கூல் அப்படின்னா வந்து இளம் பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இளம் பயிர் வந்து இப்போ ஒரு நெல் மணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சின்னதாக நாற்று வந்து நாற்றுலேருந்து அது பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து அறுப்பு வச்சு, ஸோ அதில் மணிகள் வந்து அதுக்கப்புறம் அது வந்து காஞ்சு வாடி தானே வந்து அதுக்கப்புறம் தான் அறுவடைக்கு ரெடி ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாமே எதுவுமே போகாமல் மழையின்றி பயிர் தானே காயுது. இந்த மாதிரி நெல் மணிகள்லாம் அரிசி வந்து வராமல், பதர்ல இருந்து அரிசி வராமல், ஸோ அது தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் காயுது. ஸோ அதே போல் ஒரு வாடி கிடக்கிற ஒரு இளம் பயிர் போல் நானும் வந்து என் தாய் இல்லாமல் வாடி இருக்கேன். இனிமேல் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுக்கான பொருள். சிங்க கொடுத்துருக்க சொல்லும் இளம் பொருள் இளம் பயிர் தயங்கி நான் அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன். அடுத்து மூணாவது ஸ்டான்ஸா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, விரிந்தன கொம்பில் காய்ந்த வியன உள்ளம் வாட. ஸோ ஒரு விரிந்து கிடக்கின்ற ஒரு மரக்கொம்பு, அந்த கொம்பில் இருக்கக்கூடிய பூத்தா ஒரு பூவை வந்து பறித்தா அந்த கொம்பு எப்படி வாடுமோ, ஸோ அதே போல் அவரும், அதாவது அருளப்பனும் வாடிக்கிட்டு இருக்காரு தாய் இல்லாமல் பிரிந்து. எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக்கி. ஸோ இந்த வரிகளுக்கான அர்த்தம் வந்து எப்படி வந்து ஒருத்தரோட அன்பு வந்து எப்படி வந்து சுத்தமானதோ, அந்த அன்பு வந்து எந்த ஒரு நஞ்சகமும் இல்லாமல், அதே போல் எந்த ஒரு தீங்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து நுனியில் தன்னை விட்டு விலகி செல்லும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய துயரம், அந்த துயரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அது எதுக்குமே ஈடு செய்ய முடியாத துயரமாக இருக்குது. அதுக்காக அவர் எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, கடைசியாக வந்து அதை அந்த மரக்கிளையிலேருந்து பிரித்து எடுத்த அந்த பூவை போல் எப்படி அந்த மரக்கிளை வாடுமோ அதே போல் அந்த அன்பு இல்லாதனால நானும் இப்போ வந்து வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் தன்னுடைய அதாவது ஒரு பறவையை வந்து சொல்கிறாங்க. பறவை வந்து இந்த காட்டில் இருந்து ஒரு 2 ஜோடியில் ஒரு பறவை வந்து இப்போ திரும்பியே வரல அப்படிங்கும்போது இன்னொரு பறவை எப்படி அதை தேடி வாடுமோ அதே போல் வந்து சரிந்து வழுக்கும் நிலத்துல வந்து தனியே விடுபட்டு செல்லும் போது அவங்களுக்கு வந்து எப்படி வழி தெரியாம தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ சரிந்தன அசும்பில் அந்த நிலத்துல வந்து செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. அப்போ எனக்கு வழி தெரியாம ஒரு குழந்தை வந்து நிக்கிற மாதிரி நான் வந்து இப்போ ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வருத்தம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு கையா, எனக்கு வழிகாட்டியா, என் கண்ணா இருந்த என் தாய் வந்து இப்போ இல்லை. அப்போ நான் இனிமேல் என்ன செய்வேன், தனியாக நான் எப்படி எல்லா டிசிஷன் எடுப்பேன், எல்லா முடிவு எடுப்பேன், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி போகிறதுன்னு அப்படின்னு தெரியல, எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான அன்பு கொடுத்த என் தாய் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற இந்த வரிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உய்முறை அறியோன் ஓர்ந்த உணர்வினாத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியோன். ஸோ இதில் வந்து இந்த 4th ஸ்டான்ஸா ஃபுல்லாக எதுன்னு சொல்லுவாருன்னா, எதுவுமே இல்லைங்க பார்த்தீங்கன்னா இல்லா அறியேன், எனக்கு வந்து தெரியலை, இனிமேல் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினந்து உறுப்பும். சார் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு தெரியல, உயிர் வாழ்கிறது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ செல்லக்கூடிய முறை எனக்கு தெரியல, எந்த வழியில் செல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் வந்து ஒரு கானகத்தில் தனித்து வந்து நிற்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த காட்டில் செல்வதற்கான வழி தெரியல. என் தாய் தன் கையை இது வரைக்கும் நான் வந்து அவங்களோட கையை பிடிச்சிட்டு இருந்தேன். அவங்க காட்டின வழியில் நான் சென்றுட்டேன். ஸோ அந்த வழியில் தான் வந்து நான் வந்து நடந்திருக்கேன். இப்போ எனக்கு அந்த வழிகள் சொல்கிறதுக்கான ஆளும் இல்லை, அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கான எனக்கு இப்போது இதுவுமே யாருமே என் கூடையும் இல்லை. ஸோ எனக்கு உடலோட தன்மை தெரியல, உடலுக்கு வேண்டிய உணவு எப்படி தேடிக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ எதுவுமே எனக்கு வந்து தெரியாமல் நான் வந்து ஒரு கை குழந்தை வந்து எப்படி இருக்குமோ
தாய் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து நானும் வந்து துன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவார். அடுத்து இயற்கை கொண்ட பரிவு. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும். இந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வரிகளை கேட்டும் நம்மளுக்கு வந்து எந்த பாட்டில் இது என்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே போல் தவமணி மார்பின்னு சொன்ன தன்னிச்சை இசைப்பாடல் துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே. ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு நவமணிகளை பதித்த மணி மாலையை வந்து அதாவது மணி மாலை, அதாவது அந்த ஒரு மணி மாலை சொல்றாங்க. அந்த மாலையில எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா நவமணிகள். ஸோ ஃபுல்லாவே இந்த மாலை ஃபுல்லாவே மணிகள். ஸோ அந்த மாதிரி மணிகளை வச்சு கட்டினா ஒரு மணி மாலையை வந்து பிணித்தது போன்ற நல்ல அறங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து என்னோட தாய் வந்து எனக்கு வந்து கோர்வையா இணைத்து எனக்கு ஒரு மாலை போல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கங்களை வந்து கற்றுக் கொடுத்தாங்க, தவத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அறக்கருத்துக்களை வந்து இப்போ வந்து கருணையன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து தன்னுடைய தாய். ஸோ இப்படி வந்து புலம்பிக்கிட்டு இப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தாய் வந்து இப்பொழுது என் கூட வந்து இல்லை. ஸோ இப்படி புலம்புறான். இவ்வளோ விஷயங்களை சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எப்படி இருப்பேன்னு தெரியல அப்படின்னு புலம்பி அழுகும்போது இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இணையான சத்தங்களை வந்து எழுப்புது. ஸோ அது எது அப்படின்னா, தேன் மலர்கள் பூத்தால் மரங்கள் தோறும், அந்த மரங்களும் காத்துல செஞ்சு இசையை எழுப்புது. அந்த மரங்கள்ல தேன் மலர்கள் பூத்திருக்கு, தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும். அதே போல வந்து மனம் வீசும் மலர்களும் கூட, அதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுனையில இருந்தும் பறவைகளும் வண்டுகளும் அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே ஓசை எழுப்புது. அது வந்து எதுக்கு இதா இருக்கு அப்படின்னு பார்த்தா, கருணையன் வந்து எப்படி ஒரு கதறி தன் துன்பத்தை வந்து அழுது தீர்த்துட்டு இருக்காரோ, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரோ, அதுக்கு இணைய அழுகிற சத்தம் மாதிரி கேக்குதான். ஸோ இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி, மரம், கொடி, விலங்கு, பூச்சி, இது எல்லாமே வந்து பூக்கள் எல்லாமே வந்து ஒரு ஒளியை வந்து எழுப்புது. அந்த ஒளியை எதோட வந்து வீரமாமுனிவர் ஈக்குவல் பண்றாரு அப்படின்னா, அதுவும் கருணையனோட சேர்ந்து தன் துன்பத்தை வந்து பகிர்ந்துக்குது, எல்லாமே அழுதாங்க அப்படிங்கிற ஒரு இதோட சொல்லி முடிச்சிருப்பாரு. அடுத்து இலக்கண குறிப்பு. இந்த பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு மட்டும் நீங்க பாத்துக்கலாம். பகுபத உறுப்பு நம்மளுக்கு இப்போ வந்து சிலபஸ்ல இல்லை. ஸோ கிராமர்லயும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால இலக்கணம் பார்க்கும்போது உங்களுக்கு இலக்கண குறிப்பு இதுல ஏதாவது நம்மளுக்கு வந்து வினையாளனின் பெயர், அதே போல வினைச்சொல், இது மட்டும்தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்பு தொகை, அதே போல வந்து வினை தொகைகள், வேற்றுமை தொகைகள், இதை மட்டும் நீங்க தாராளமா பாத்துக்கலாம். மீதி எல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. பகுபத உறுப்பு நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இது யாரை பத்தி அப்படின்னா வீரமாமுனிவரை பத்தி தான். இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா இவரோட வீரமாமுனிவரோட ஒரு சிறந்த பட்டம் இஸ்மத் சன்யாசி. அப்படிங்கிறதுக்கான தமிழ் பொருள் வந்து தூய துறவி. இந்த பட்டத்தை அளித்தவர் யாரு அப்படின்னா சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் கொடுத்திருப்பாரு. இப்ப என்ன எதுக்காக கொடுத்திருப்பாருன்னா, இந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னர் வந்து திருச்சியை ஆண்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வீரமாமுனிவர் அந்த மன்னரை சந்திச்சு அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அந்த மன்னருக்கு வந்து என்னன்னா உருது மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த மன்னரோட உரையாடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 2 மாசத்துல வந்து உருது மொழியை கற்றுப்பாரு. கத்துட்டு அடுத்து 3வது மாசம் போய் அந்த மன்னர்கிட்ட பேசுறாரு. ஸோ இவரோட எளிமையும் இவரோட துறவி அந்த 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 குவாலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு வியந்த சந்தா சாஹிப் இவருக்கு புகழ்ந்து ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருக்காரு, இஸ்மத் சன்யாசி அப்படின்னு. இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தூய துறவி. இப்ப நூல்வழி தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சுதான். இப்ப வந்து 2 வகையா நம்ம வந்து பிரித்து எழுதலாம் தேம்பாவணியை. ஒன்னு தேம்பா கூட்டல் அணின்னு 2 சொற்களை வச்சு பிரிக்கலாம். அடுத்தது தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு அப்படின்னு 3 வகையாவும் பிரிக்கலாம். இப்ப இந்த தேம்பா கூட்டல் அணி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா வாடாத மாலை அப்படிங்கிறது பொருள். தேம்பா கூட்டல் அணியோட பொருள் வந்து வாடாத மாலை. அதே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படிங்கிற பிரிக்கும் போது அதோட பொருள் என்ன, இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறது இதோட பொருள். ஸோ இதுதான் வந்து இந்த நூலோட பொருள். அடுத்து கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை தான் வந்து யாருன்னா சூசையப்பர். ஸோ கிறிஸ்துவோட அதாவது பிளட் ஃபாதர் கிடையாது, வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னு பார்த்தா சூசையப்பர். ஸோ அந்த சூசையப்பர் வந்து என்னும் யோசோப், சூசையப்பருக்கு இன்னொரு பெயர்ல என்னன்னா யோசோப். அவரை பாடுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி. அப்ப இந்த தேம்பாவணி நூலின் பாடுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டா சூசையப்பர். சூசையப்பரோட மற்றொரு பெயர் யோசோப். ஸோ இவரை தான் பாட்டுடை தலைவனா கொண்டு இந்த நூலில் வந்து பாடப்பட்டிருக்கு. இந்த காப்பியம் வந்து இது வந்து பெருங்காப்பியம். இது வந்து 3 காண்டங்களையும் மொத்தம் 36 படலங்களையும் உள்ளடக்கியுள்ளது. ஸோ தேம்பாவணியில இருக்கக்கூடிய காண்டங்கள் அப்படின்னு பார்த்தா 3, அதே போல 36 படலங்கள். அதே போல எத்தனை பாடல்கள், நம்ம 5 பாடல்கள் பார்த்தோம் இல்லையா, அதே போல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 3615 பாடல்கள் வந்து இதுல இருக்கு. அதனாலதான் இதை சொல்றாங்க பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது இந்த தேம்பாவணி.
இந்த காப்பியத்தை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர். இவரோட இயற்பெயர் என்னன்னா கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி. கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது இவரோட ஒருமையான பெயர். ஸோ அந்த பெயரை தான் இவர் வீரமாமுனிவர் அப்படின்னா தமிழ் மீது இருக்கக்கூடிய தொன்றுனால இவர் வந்து தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டாரு. தமிழ்ல படைத்த முதல் அகராதி வந்து யாரோடதுன்னா இவரோடது தான். அந்த அகராதியோட பெயர் வந்து சதுரகராதி. அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். இது வந்து ஒரு இலக்கணம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை பற்றின ஒரு நூல் வந்து இந்த தொன்னூல் விளக்கம். அடுத்து சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமாத குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இந்த மாதிரி பல நூல்களை வந்து வீரமாமுனிவர் வந்து இயற்றியிருப்பாரு. இதோட உங்களுக்கு வந்து 10th வந்து கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th கவர் ஆகக்கூடிய ஓல்ட் புக்ஸ் லெசன் வந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தேம்பாவணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் நகைசை. ஸோ இது எல்லாமே நகை, பகை, முகை, குகை. ஸோ இந்த வரிகள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நகைசை தன்மையினம் பொலியி இத்தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்று முகைசை மேனி தழுவி முத்திட்டலும் குகைசை இன்பல கோலமிட்டொத்ததே அப்படிங்கிறது தான் பாடல் வரிகள். ஸோ இது வந்து வீரமாமுனிவர் ஏற்றிருக்காரு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, குழந்தை இயேசு வந்து பிறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு புன்னகை, நகைசை, நகைனா புன்னகை. ஸோ புன்னகை பூத்திருக்காரு. ஸோ சிரிப்பு, அந்த குழந்தையின் சிரிப்பு வந்து அந்த பிஞ்சு முகத்தில் இருக்குது. அதை கண்ட தாய் மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மனதில் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அவங்களுக்கு பொங்கி எழுகுது. ஸோ தீவினை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து. ஸோ மனிதன் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பாயிண்ட்லையாவது, ஒரு சின்ன இடத்துலையாவது ஒரு பகைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும், தீவினை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த தீவினை பகைத்த தன் நெஞ்சத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து அந்த கலந்த அந்த மனதில் வந்து பெரும் மகிழ்ச்சி வந்து மரியாளுக்கு வந்து பொங்கி எழுகுது. அப்போ அந்த பூ போன்ற மேனியுடைய அந்த திருமகனை வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னோட அன்பை வந்து செலுத்துகிறாங்க. யார்? மரியாள். அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு குகை வந்து அதுவே குனிந்து கோலமிட்டது போல் இருந்தது. குனிந்து கோலமிட்டதுன்னு அப்படின்னா தலைவணங்கி. அந்த குகை வந்து குனிந்து நிலத்தை எப்படி வந்து அந்த நிலத்து மேலே ஒரு குகை இருக்குது, அந்த குகை வந்து குனிந்து அந்த நிலத்துக்கு முத்தமிட்டது போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை வந்து அந்த குழந்தை இயேசு பிறந்தபோது மரியாளின் மனதில் பொங்கி எழுந்த இன்பத்தையும் அவள் தன் மகனை வந்து கட்டி தழுவி அணைத்த அந்த இன்பத்தையும் எதோடு வீரமாமுனிவர் வந்து ஒப்பிடுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, குகை வந்து குனிந்து முத்தமிட்டது, குகை வந்து குனிந்து கோலமிட்டது போல இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் ஆசிரியர் குறிப்பு ஏற்கனவே பார்த்துருப்போம். பெயர் வந்து வீரமாமுனிவர், இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அதே பெற்றோர் வந்து கொண்டல் பெஸ்கி. அதே போல் வந்து எலிசபெத் வந்து தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த நாடு வந்து இத்தாலி. அறிந்த மொழிகள் வந்து எத்தனை மொழிகள் பாருங்கள், இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரோபியம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச மொழி. இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் வயதில் வந்து தமிழகம் வந்து தமிழ் பயின்று அதுக்கப்புறம் காப்பியங்கள்லாம் நிறைய படைச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தேம்பாவணி. அடுத்து இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானோபதேசம், அதே போல் பரமார்த்த குரு கதைகள், அதே போல் திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், அதே போல் வந்து அம்மானை, என்ன அம்மானை, கித்தேரி அம்மானை அப்படின்னு சொல்லக்கூடிய கித்தேரி அம்மானை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மானை வந்து படைச்சிருப்பார். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தா 1680 1747 வரைக்கும் தான். ஸோ நூல் குறிப்பு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ தேம்பா குட்டல் அணினா வாடாத மாலைன்னு பொருள். தேன் கூட்டல் பாக்குட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களால் தொகுத்த மாலை அப்படின்னு பொருள். இது வந்து இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை அப்பறை தலைவராக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த நூலை வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. அப்போ எந்த நூல் வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது? தேம்பாவணி. இயற்றியவர் வீரமாமுனிவர். இந்நூலில் வந்து எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள், 36 படலங்கள். அதே போல பாடல்கள் எண்ணிக்கை 3615 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வந்து மகவருள் படலத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ படலம் எத்தனை படலம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 36 படலத்தில் ஒரு படலமான மகவருள் படலத்தில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்த பொருள் எழுதுக. 3 நகை, முகை, மேனி. அது 3மே இங்கே கொடுத்துருப்பாங்க. நகை அப்படின்னா வந்து நகை, அதுக்கு வந்து புன்னகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் முகைனா மொட்டு, மேனினா உடல். 3 தான் இருக்குது. 3மே அப்படியே புக் பேக்கில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மீனிங் அப்படியே பார்த்துங்க. பிரித்தெழுதுக. ஒன்று கூட்டல் உர அப்படின்னு வரும். ஏன்னா இரு கூட்டல் ஊ தான் ரொம்ப ரூ சொல்லுவோம். அப்போ வந்து ஒன்று கூட்டல் உர அப்படிங்கிறது வரும். அதே போல் கோலமிட்டு கோலம் கூட்டல் இட்டு ஈ அப்படிங்கிற அந்த குறில் எழுத்து வந்து வரும். ஸோ உயிரெழுத்தில் குரில் வந்து ஈ வந்து வரும். அடுத்து கோடிட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் வந்து இங்கே தான் மேலே பார்த்தோம், கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பிறந்த நாடு இத்தாலி. ஸோ வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்.
ஸோ ஏற்கனவே இந்த 10th வந்து உங்களுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கு 12th வந்து கவர் ஆகும் ஒரு லெசன். அதே போல் வந்து 8th செகண்ட் டேர்மில் உங்களுக்கு இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் வருது. ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றோர்களில் யார் யார் கொடுத்துருப்பாங்கன்னா வீரமாமுனிவர், அதே போல் குணங்குடி மஸ்தான் சாஹிப், அதே போல் வந்து ஆறுமுக நாவலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு போர்ஷன் குணங்குடி மஸ்தானும் கிடையாது, ஆறுமுக நாவலரும் கிடையாது சிலபஸில். ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீரமாமுனிவர். நம்மளுக்கு கவர் ஆகக்கூடியது இந்த 2 பேராகிராஃப் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ அவரோட காலம் பார்த்தா 1680 747 வரைக்கும் 1747 வரைக்கும் இவர் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்திருப்பார். இவரோட பெயர் வந்து வீரமாமுனிவர், இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்டின் ஜோசப்பெஸ்கி. இவர் வந்து தன் 30ஆம் வகையில் தான் வந்து சமய பணிக்காக தமிழகத்திற்கு வந்திருப்பார். அங்கே வந்துட்டு ஆங்கிலம், எபிரோயம், கிரேக்கம் இந்த மொழிகள்லாம் கற்றுப்பார். இது ஏற்கனவே பார்த்தா தான். ஸோ இவருக்கு தமிழ் பள்ளி பற்றினால இவருக்கு வச்சுக்கிட்ட பெயர் வந்து தைரியநாதர் அப்படிங்கிற பெயர் வந்து இவர் வந்து சூட்டின்ட்டுருப்பார். ஸோ அதோட தமிழாக்கி தான் வந்து அந்த தைரியநாதரோட தமிழாக்கம் தான் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய பெயரை வந்து சூட்டிக்கிட்டு இருப்பார். அடுத்து வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் முதல்ல வந்து சதுரகராதியை வந்து வெளியிட்டிருப்பார். அது வந்து அகரமுதலி. ஸோ முதல்ல ஒரு டிக்ஷனரி அகரமுதலி அப்படிங்கிறத வெளியிட்டது தமிழ் அப்படின்னு பார்த்தா வீரமாமுனிவர். அதோட பெயர் வந்து சதுரகராதி. அடுத்து தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ காப்பியத்தை வந்து எழுதியிருப்பார். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை வந்து திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் வரி வடிவத்தை வந்து எழுதி அதாவது திருத்தி கொஞ்சம் சீர்திருத்தம் எழுத்தில் வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை வந்து படிச்சிருப்பார். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை வெளியிட்டிருப்பார். அதே போல் பரமார்த்த குறுக்கதைகள், இது வந்து நகைச்சுவை நூல். இது வந்து பரமார்த்த குறுக்கதை வந்து ஒரு நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தேம்பாவணி, காவலூர் கலம்பகம், கதம்ப மாலையாக காட்சியளிக்க 2 நூலை சொல்கிறாங்க. தேம்பாவணி மற்றும் காவலூர் கலம்பகம் இது 2மே கதம்ப மாலையாக காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார். ஸோ தமிழ் முனிவர்களில் அறிஞர்களில் ஒருத்தராக விளங்குவது வீரமாமுனிவர். இவன் தான் அவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம், அந்த நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தவராக இருந்திருக்கலாம். தமிழை கற்று தமிழ் மொழியில் இத்தனை நூல்களை வந்து எழுதுனால இவர் தமிழ் ஆசானாக நம்ம வந்து கருதுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் சொல்கிறோன்னா ராப்பு சேதுப்பிள்ளை வந்து வீரமாமுனிவருக்கு புகழாரம் சுற்றார். என்னென்ன புகழாரம் சுட்டினார்? ஸோ ராப்பு சேதுப்பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு. என்னென்னு சொல்லி புகழாரம் சூட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஸோ அவரோட ஒவ்வொரு நூலையுமே வச்சு விளக்கி அதுக்கு சொல்லியிருக்காரு. தேம்பாவணி மற்றும் காவலூர் கலம்பகம் வந்து கதம்ப மாலையாக ஜொலிக்குதான். அதே போல் வந்து தொன்னூலும் பொன்னூலாக தோன்றுதான். சதுரகராதி வந்து முத்தாரமாக மிளர்கிறதாம். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராப்பு சேதுப்பிள்ளை அவரை புகழ்ந்து பாடியிருக்காரு. அடுத்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர் கொண்டிராதவர் வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்திருப்பார். அவருக்கு வீரமாமுனிவருக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. ஆனால் அந்த தமிழில் ஒரு ஈடுபாடோட கற்று அதில் இத்தனை இலக்கியங்கள், இலக்கணங்கள் அப்படிங்கிற பல நூல்களை வந்து இவர் எழுதியிருப்பார். இவர் ஆட்சிய தமிழ் தொண்டு மாறாத தமிழ் பற்றும் தமிழ் தொண்டும் தமிழ் உணர்வும் இவர் தமிழ் உள்ளங்களில் மனம் அதனால தான் வந்து இப்போ இவரை இந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ நம்ம தமிழ் இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம தாய்மொழி தமிழ்னு சொல்கிறோம். ஆனால் இவர் தாய்மொழி தமிழே கிடையாது. ஆனால் இவர் வந்து தமிழுக்கு இவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்கனால இவரோட பெருமை வந்து இன்னுமே மாறாமல் குறையாமல் இவரோட சிறப்பை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அது தேவையில்லை. நான் வந்து அது வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக உங்களுக்கு கம்பைன் பண்ணி இது வந்து கொடுத்துருவேன். நான் இதில் இருக்கக்கூடிய கோடிட்டிடம் மட்டும் பார்த்து ஸோ வீரமாமுனிவருக்கு ரிலேட்டடான கோடிட்டிடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவரின் இயற்பெயர். ஸோ இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்டின் ஜோசப்பெஸ்கி. அது மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ வேறு எல்லாமே ஆறுமுக நாவலர், அதே போல் பொதுக்கதைக்கு வித்துட்டவர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் உங்களுக்கு 12th கவர் ஆகக்கூடியது வீரமாமுனிவரோட தேம்பாவணி ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ அதுக்கான ஓவரால் அவுட்லுக் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க, போயம் ஸ்டான்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த அறிஞ்சொரு பொருள் நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அறிஞ்சொரு பொருள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து இலக்கணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் அந்த சொல்லும் பொருளாக நம்மளுக்கு சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடானதில் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு சிலபஸில் எதுக்கெல்லாம் சொல்லும் பொருளும் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த அறிஞ்சொரு பொருள் ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருளும் அதை பார்த்துக்கோங்க. இந்த வரிகள் எல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அந்த வரிகளுக்கான அர்த்தங்கள் என்ன, பொருள் என்ன, அந்த கதை காலம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்லிடுறேன்.
ஸோ இதே தான் தேம்பாவணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் வந்து இத்தாலி நாட்டில் வந்து பிறந்திருப்பார். அதே போல் குருவாகி கிறிஸ்துவ சமயத்தை பரப்பத்துக்காக தான் வந்து 30வது வருஷத்தில் வந்து வந்திருப்பார். தன்னோட 30ஆம் வயதில் வந்திருப்பார். ஸோ இவர் இயற்றிய பெருங்காப்பியம் தேம்பாவணின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 காண்டங்கள், 36 பாடல்கள், 3600 பாடல்கள் வந்து இருக்குது. 3615 பாடல்கள் இருக்குது தேம்பாவணியில். தேம்பா கூட்டல் அணின்னு பிரித்தா வாடாத மலைன்னு பொருள். இது வந்து தேன் போன்ற பாக்களை உடைய பாடல் அணி அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு பொருளாக சொல்கிறோம். இது வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையான சூசை மாமுனிவரை தான் வந்து நம்ம இதில் பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கார் தேம்பாவணியில். அதே போல் வந்து கத்தோலிக், அதாவது இந்த கிறிஸ்டியனிட்டியை பரப்புறதுல, இந்த கிறிஸ்டியனுக்கான அந்த கிறிஸ்துவ மதத்திற்கான கொள்கைகள் என்ன, அதெல்லாம் தான் இந்த நூலில் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நூலை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்நூல் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் இல்லை வந்து அப்படின்னா நம்ம சொல்கிறது தேம்பாவணியை சொல்லலாம். அடுத்து வீரமாமுனிவரோட பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு தான் இயற்பெயர். அதுக்கப்புறம் அவர் தன்னோட பெயரை வந்து என்னவா மாற்றிக்கிட்டார் வீரமாமுனிவர் அப்படிங்கிற வரத்துக்கு முன்னாடி. அப்போ அதோட தமிழாக்கம், அப்போ இவர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து எதற்கும் அஞ்சாதவர், பயப்படாதவர், தைரியநாதர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனோட தமிழாக்கம் தான் வீரமாமுனிவர் அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இவர் எந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பார் அப்படின்னா 1710 வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வந்திருப்பார். ஸோ அப்போ 37 ஆண்டுகள் வந்து சமய பணியை வந்து பரப்பியிருப்பார். ஸோ எத்தனை ஆண்டுகள்? 37 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து அவரோட சமய பணி வந்து பரப்ப அவர் வந்து வேலை பார்த்துருப்பார். அதே போல் தமிழ் பணியும் புரிந்து 1747ஆம் ஆண்டில் அம்பலக்காடு என்னும் இடத்துல வந்து இயற்கை எழுதியிருப்பார். ஸோ இது ரொம்ப இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு சின்ன ஸ்டாண்டர்டில் இல்லை. ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு 1747 எந்த இடத்துல அம்பலக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் தமிழ் அதாவது தன்னோட பணி புரிந்திருக்காரு அப்படின்னா, எதுக்கான சமய பணி புரிந்திருக்காரு அப்படின்னா 37 ஆண்டுகள் வந்து இவர் வந்து சமய பணி வந்து புரிஞ்சிருப்பார். ஸோ அந்த டேட்டாவே நோட் பண்ணிக்கணும். அடுத்து வீரமாமுனிவர் வந்து தமிழ் பணிகள் என்றும் அதோட தனிப்பணிகள் என்றுமே நினைக்கப்படுவது அவரோட ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறதா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொழிபெயர்ப்பு, இலக்கணம், சதுரகராதி, பெருங்காப்பியம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபுல்லாக அவரோட ஒர்க்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதில் என்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளோட அறத்துப்பாலையும் பொருட்பால் இரண்டையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புலவர் பெருமான் இயற்றிய தேம்பாவணி காப்பியத்தின் நமது பாடப்பகுதியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த தேம்பாவணியில் ஒரு பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வளன் செழிந்த படலம். ஸோ எந்த படத்தில் அது வருது, படலத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வளன் செழிந்த படலம். ஏற்கனவே நம்ம ஒரு படலம் பார்த்தோம், மரியாள் பற்றின ஒரு படலம். அது வந்து எந்த படலம்னு பார்த்தோம். அதே போல் இது எந்த படலம்னா வளன் செழிந்த படலம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வருது. ஸோ இதில் காப்பிய தலைவன் வந்து யார் இந்த படலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா வளன். ஸோ வளன் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் கொடுத்த பெயர். நம்ம ஏற்கனவே காப்பிய தலைவன் யாருன்னு பார்த்தோம், சூசையப்பர். சூசை மாமுனிவர் தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் தான் பார்த்துருப்போம். இப்போ சூசை மாமுனிவரோட பெயர் தான் இந்த தேம்பாவணியில் வளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அந்த வளன் அப்படிங்கிறவர் வந்து சூசை மாமுனிவர் எந்த மன்னனோட அரச மரபில் வந்து தோன்றியிருப்பானா, தாவீது அப்படிங்கிற ஒரு மன்னனின் அரச பரம்பில் வந்து தோன்றியிருப்பார், தாவீது மன்னன். ஸோ அவரோட வரலாற்றை பற்றி பாடக்கூடிய படலம் தான் இந்த வளன் செழிந்த படலம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு என்னும், ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள், சூசை மாமுனிவர்னு சொல்கிறோம், யோசேப்புன்னு சொல்கிறோம், வளன்னு சொல்கிறோம். இதெல்லாமே அவரோட பெயர்கள் தான். ஜோசப் அப்படிங்கிறதும் அவரோட பெயர்கள் தான். ஸோ வீரமாமுனிவர் வளன் அதெல்லாம் வந்து வடமொழி பெயர் மாதிரி இருக்கனால இவர் வந்து வளன் அப்படிங்கிற தமிழ் பெயரை வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ வளன் அப்படிங்கிறதுனா வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிறதுக்கான பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரோய மொழி சூசை என்று பெயர் வழங்குகிறது. அப்போ எபிரோபிய மொழியில் அந்த காப்பியத்தில் வந்து அவருக்கு வந்து பெயர் என்ன, எபிரோபிய மொழியில் அவரோட பெயர் வந்து சூசை அப்படிங்கிற பெயர் வழங்குகிறது. அது நேரிய மொழிபெயர்ப்பாகவே வளன் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் வந்து இதில் வந்து இட்டு வழங்கியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த தேம்பாவணியோட ஒவ்வொன்றுமே 3 பார்த்துட்டோம். தேம்பாவணியில் மொத்தம் இத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே ஒரே கருத்தை சொல்லக்கூடிய பாடல்கள். ஒன்றில் பார்த்தோம் கருணையப்பன் வந்து எப்படி வந்து தன்னுடைய தாயை வந்து இழந்துட்டு எப்படி வந்து வருந்துறார் அப்படின்ட்டு. இரண்டாவதுல வந்து எப்படி மரியாள் வந்து ஏசுநாதரை வந்து கையில் எடுத்து அணைக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பெரும் மகிழ்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த நாடு அப்படின்னு பார்த்தா யூதேய நாடு. இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ யூதேய நாட்டில் வந்து சவுல் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிந்துட்டு வந்திருப்பான் அந்த நாளில். ஸோ அந்த
ஆட்சியில் வந்து மலைநாடுகளில் இருக்கக்கூடிய பிளிந்தையர் அப்படிங்கிற ஒரு இனத்தவர்கள் கடவுள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னருக்கே அகைன்ஸ்டாக வந்து படையெடுத்து வந்து போரிடுவாங்க. ஸோ அப்போ கோலியாத் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து அவர்களிடையே தோன்றுவான். அவன் தோன்றி மன்னருக்கு சவால் விடுவான். என்ன சவால் விடுவான்னா, இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன வீழ்த்துற அளவுக்கு இங்கே பெரியவங்க யாரும் கிடையாது. அவன் வந்து அந்த அளவுக்கு ஜைஜாண்டிக்காக ரொம்ப பெரியவனாக இருப்பான். ஸோ அவனோட ஹைட்டு அவனோட வெயிட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சின்னதாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் யாருமே அவனோட வந்து சென்று போட்டியிடறதுக்கு தயங்குவாங்க, போட்டியிட போக மாட்டாங்க. அப்போ அந்த மன்னர் வந்து ஒரு அறிக்கை விடுவார். என்ன அப்படின்னா, இந்த கோலியாத் அப்படிங்கிறவனை வந்து யார் வந்து வீழ்த்துறாங்களோ அவனுக்கு என்னோட மகளை வந்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து ஒரு வாக்குறுதி அளிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் யார் வருவா அப்படின்னா, அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களில் யாருமே அந்த கோலியாத் கூட போய் சண்டை போட போயிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து தன்னோட தமையன்களை, அதாவது தன்னுடைய பிரதர்ஸை வந்து பார்க்கறதுக்காக ஒரு ஒரு அதாவது அந்த அவன் தான் இருக்கிறதுலே சின்ன பையன். தன்னோட அண்ணன்கள் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா 3 இருப்பாங்க. அந்த 3ம் வந்து இந்த மன்னனோட படையில் ரீசெண்டாக வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக தாவீதன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து வரான். ஸோ அந்த சிறுவனின் பெயர் என்ன? தாவீதன் அப்படிங்கிற அந்த சிறுவன். ஸோ அவன் வந்து தன்னுடைய தமையன்மார்களை வந்து பார்த்துட்டு அந்த படையில் சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன்மார் 3வரையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருப்பான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு உடல் வலிமை இருக்கக்கூடிய ஒருத்தனை, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடவுளின் மன வலிமை நம்மளுக்கு இருக்குது, நம்ம கடவுளை வந்து நேசிக்கிறோம், வணங்குறோம். ஆனால் கடவுளின் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் அந்த அளவுக்கு திமிரா நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளால் ஏன் அவனை வெற்றி பெற முடியாது? நம்மளுக்கு மன வலிமை தானே பெருசு, உடல் வலிமையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மன வலிமை தான் பெருசு. அப்போ நம்மளது தானே ஜெயிக்கணும், ஏன் நம்ம சண்டை போடக்கூடாது? அப்போ நானே போகிறேன், அவன் கூட போய் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு அந்த தாவீதன் போய் சண்டை போட போகிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு மன்னர் வந்து, இந்தாப்பா உனக்கு தேவையான வீரர்களை நீ கூட்டிகிட்டு போ, வந்து அவனுக்கு தேவையான வால்லாம் எடுத்துக்கோ, என்னென்ன கேடயம் வேணும், என்னென்ன உனக்கு சண்டை போடுறதுக்கு என்னென்ன தேவையோ, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், தாவீதன், நான் ஒரு சின்ன பையன், எனக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோலியாத் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு வீரர்களையும் கூட்டிகிட்டு போகாமல் தனியாக போய் நின்று சண்டையிடுறதுக்காக போகிறான். அப்போ அவன் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் என்ன, அவன் கையில் கொண்டு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வில்லு, உண்டிக்கோல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வில்லும் அதோட ஒரு 5 கற்களும் மட்டும்தான் கொண்டு போவான். ஸோ போய் நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி அவன் பார்த்து கோலியாத் வந்து சிரிப்பான். ஸோ நகையாடுவான். இப்படி ஒரு சின்ன பையனாக இருக்க, உனக்கு என்ன தைரியம் நீ முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு, ஒன்னால நான் வந்து இப்படி ஊதிடுவேன், சுண்டு விரல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு நிறைய சொற்பொழிவு நடத்துவான். கோலியாத்தும் அந்த இடத்துல வந்து பெரிய சொற்பொழிவு நடத்துவான். அதே போல் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அரக்கனும், அதாவது அந்த சிறுவனும் வந்து பெரிய சொற்பொழிவு நடத்துவாங்க. ஸோ தாவீதனும் சொற்பொழிவு நடத்துவான். அப்போ அந்த 2 பேருமே பேசக்கூடிய அந்த போர்க்களத்தில் நின்றுட்டு பேசக்கூடிய அந்த சொற்பொழிவுகள் தான் வந்து எங்களுக்கு இங்கே வந்து பாடமாக வந்து கவிதையாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 2 பேருமே பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட அந்த உண்டிக்கோல் எடுப்பான், அந்த வில்லு எடுப்பான். எடுத்து அந்த கற்கள் வந்து கரெக்டாக அவன் மேலே போய் படும். ஸோ எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கல் எடுக்கிறதும் தெரியாது, அந்த கல் போய் அவனை அட்டாக் பண்ணுறதும் தெரியாது, எப்படி போய் அவனை தாக்குச்சுனே தெரியாது. கண்ணை மூடி இமைக்கிறதுக்குள்ளே அந்த அரக்கன் கோலியாத் வந்து என்ன ஆயிடுவான் அப்படின்னா, கருமேகம் போல் கீழே வீழ்ந்துருவான். ஸோ இப்படி வந்து அந்த கோலியாத்தை வென்றிருப்பான் அந்த சிறுவன். அப்போ இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கதையை சொல்லி, இந்த கதை மூலிமா தெய்வ வலிமை நிறைந்த ஒருத்தன் அவன் என்ன காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும் அவனுக்கு கடவுள் துணையாக இருப்பார். ஸோ அந்த காரியத்தில் அவன் நினைச்சதை வந்து வெற்றி கொள்ளுவான். ஸோ அதுக்கான பயிற்சியும், அதுக்கான ஊக்கமும், அதுக்கான தைரியமும், அதுக்கான மன வலிமையும் அவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவன் அந்த வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிறத ஒரு மாரலாக வந்து இந்த இதில் சொல்லிட்டு இந்த பாடலை வந்து அவர் வந்து ஏற்றிருப்பார். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஹெட்டிங் கொடுத்துருப்பாரு. வளன் செனிந்த படலம். ஸோ வளன் அப்படிங்கிறது நம்ம யாரோட பேருன்னு பார்த்தோம். ஸோ அந்த வளர்ப்பு தந்தையின் பெயர் அப்படின்னு பார்த்தோம், வளன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோலியாத்தின் அரைக்குவல், யார் இருந்தாலும் நீங்கள் வந்து என் கூட சண்டைக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த அரைக்குவல். அடுத்து நகரமாந்தரின் மறுச்சி. ஸோ யாருமே வந்து அவன் கூட சண்டையிடுறதுக்காக போக மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, அவனோட உருவத்தை பார்த்துக்கலாம் பயந்துக்குவாங்க. கோலியாத் நகர மாந்தரை இகழ்தல். ஸோ யாருமே வரலன்னு சொல்லி அப்போ ஒரு நகைத்து யாருக்குமே என் கூட சண்டை போட ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைக்கூவில் வந்து அவன் விடுப்பான். அடுத்து வந்து இதை பார்த்ததும் மன்னனுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும், என்னடா நம்ம நாட்டில் ஒரு வீரர் கூட இல்லையா அவனை எடுத்து போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சபல் மன்னன் அப்போ வந்து அறிக்கை விடுறான், தன்னுடைய மகளை வந்து மனம் தர, அதாவது ஜெயிக்கிறவனுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து தாவீதனின் வருகை. அப்போ தான் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது தாவீதன் வந்து உள்ள வரான். ஸோ தாவீதன் வந்து வீரமொழியும் இறை பக்தியும். ஸோ வந்து
வரும்போதே வந்து அவன் வந்து கடவுள் மேலே எந்த அளவுக்கு பற்று வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெளிகிற அளவுக்கு அவனோட அப்பியரன்ஸ் அட்டையர் எல்லாமே இருக்குது. ஸோ தெய்வத்தின் அருள் வலிமையால் நானே வெல்லுவேன் என்று தாவீதன் உரைத்தான். ஸோ மன்னனிடம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பேன், ஏன்னா எனக்கு வந்து மன வலிமை இருக்குது. மன வலிமை அப்படிங்கிறது என்னது, நான் வந்து தெய்வத்தை நம்புகிறேன், அதை தான் நான் மன வலிமையாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த அரசன் ஆயுதங்களை வழங்கும் முன் தாவீதன் என்ன சொல்கிறான், அவற்றை மறுத்தான். எந்த ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு போகல. தாவீதன் அவன் எடுத்துகிட்டு போனது என்னது, கவனும் கல்லும். ஸோ கவன் மற்றும் கல், கவனுங்கிறது அந்த வெள்ளு. ஸோ கவனும் கல்லும் உண்டிக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ கோலியாத்தின் கோபமொழி. ஸோ அவனை பார்த்துட்டு கோலியாத் வந்து அந்த இடத்துல நின்று கொஞ்சம் கோபமாக, நீ தான் உந்தையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோபமாக ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதே போல் கோலியாத் தாவீதனின் உரையாடல் 2 பேருக்கும் நடக்குது. தாவீதனினோட வீரமொழி என்ன அப்படின்னோ அந்த இடத்துல அவன் வந்து ஒரு சில வீர வசனம் பேசுவான், கடவுளை பற்றி புகழ்ந்து பேசுவான் அந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலியாத்து வீழ்தான், அப்போ கீழே விழுந்து அதாவது வீழ்த்திடுறான். யார், தாவீதன் வந்து வீழ்த்திடுறான். ஸோ தாவீதனோட செயல் என்ன. ஸோ அப்போ இந்த கோலியாத் வீழ்த்தப்படுறதோட இந்த கதை வந்து முடியுது. தேம்பாவணி அதோட அறிஞர் பொருள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th ஓல்டு புக்கில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ லைன் பை லைனாக நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்லாம் தேவையில்லை. கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாலே போதும். நம்ம பார்க்க வேண்டியது வீரமாமுனிவர் அவர் எழுதின தேம்பாவாணி. அந்த தேம்பாவாணிங்கிறது நம்மளுக்கு 2000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்குது. அத்தனை பாடல்களையும் நம்மளால் பார்க்க முடியாது. சிலபஸில் கவர் ஆகிற பாடலுக்கு என்ன பொருள் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்களை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். நீங்கள் நம்ம தமிழ் செஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் இருக்குது. நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.